ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இப்போ எல்லாருக்குமே பரீட்சை நடக்குது இல்லையா, அதனால் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கிறதுக்காக அதுக்கு உண்டான ஒரு பதிவு தான். கண்டிப்பாக இது வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போது பரீட்சை வருது, பரீட்சை நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதாவது கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க சரஸ்வதி தேவி அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் ஹயக்ரீவரையும் நம்ம வழிபாடு செய்கிறோம். இவங்க இருவரை தவிர்த்து விநாயக பெருமானுக்கு சிறந்த கல்வி அறிவை பெறுவதற்கு உதவக்கூடியவராக இருக்கிறாரு. இவங்க எல்லாரையுமே நாம அனுதினமும் வழிபாடு செய்யணும். அப்படி தினமும் வழிபாடு செய்யலைனாலும் பரீட்சை சமயத்திலையாவது வழிபாடு நாம செய்யணும். பிள்ளைங்க பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி அது எடுக்கும் முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு, அவங்களுடைய முயற்சிகள் வெற்றியை அடையணும் அப்படின்றதுக்கு பெற்றோர்களும் சில வழிபாட்டை பின்பற்றணும். அந்த வழிபாடு என்ன, அந்த எப்படி நாம அதை பின்பற்றலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ எல்லா பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவியர்களுக்கு பரீட்சை நேரம் வந்துருச்சு. நிறைய பேர் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இரவு பகல் பார்க்காம படிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் படித்த பாடங்கள் எல்லாமே ஞாபகம் இருந்து பரீட்சையில் நல்ல விதமாக எழுதி நிறைய மதிப்பெண்கள் எடுப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு படித்தாலும் பரீட்சை நேரத்தில் அந்த எழுதும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறந்துடும் அப்படின்னு சரியாக பரீட்சை எழுதாமல் வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நன்றாக பரீட்சை எழுதுறதுக்கு, படித்த படிப்பு மனதில் பதிவதற்கு பெற்றோர்கள் மற்றும் அந்த படிக்கிற பிள்ளைங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு பரீட்சை நடக்கும் சமயத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். இந்த வழிபாட்டை நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கும் போய் செய்யலாம், இல்லை வீட்லையும் செய்யலாம். ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசிக்கு மேலே 2 அச்சு வெல்லத்தை வச்சுக்கோங்க. இந்த அச்சு வெல்லத்துக்கு மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் அதை சுற்றி பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அந்த அச்சு வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் இருக்குது இல்லையா ஒரு பள்ளம், அதில் நெய் இருக்குல்ல, நெய்யில் நனைச்ச பூத்திரியை அதில் போட்டுக்கோங்க. அதாவது பூத்திரின்னு கடையில் விற்கிறாங்கல்ல, அதை வாங்கி அதை நல்லா அந்த நெய்யில் நீங்கள் அந்த பூத்திரியை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அச்சு வெல்லத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் அந்த பூத்திரியை வச்சு தீபம் ஏற்றி விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த முறையை நாம் வீட்டிலையும் செய்யலாம். தீபம் தானாக மலையேறிய பிறகு இந்த பச்சரிசி, அதுக்கப்புறம் அந்த அச்சு வெல்லத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த பசுமாட்டுக்கு போய் தானமாக கொடுத்துருங்க. இப்படி செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு கிடைச்சி அதன் மூலமாக படிக்காத பிள்ளைங்க கூட படிக்கிறதுக்குரிய வழி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க தினமும் காலையிலையும் மாலையிலையும் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை 11 முறை சொல்லிகிட்டே வர சொல்லுங்க. இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால வாக் தேவதையின் அருளால் அவங்க படிக்கும் படிப்பானது அவங்க மனதில் பதிஞ்சு பரீட்சை சமயத்தில் ஞாபகத்துக்கு வரும். படித்த எல்லாமே ஞாபகத்தில் நிற்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, வத வாக் தேவியே நமக. இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலைன்னு 11 முறை சொல்லிட்டு வர சொல்லுங்க. நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு
அதாவது படித்த படிப்பை வந்து பரீட்சையில் எழுதுறதுக்கு இறைவனின் அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. இந்த முறையில் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா படித்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வந்து எடுப்பாங்க. இதை வந்து முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ஆத்மார்த்த பக்தி கொண்டு செய்யுங்க. கண்டிப்பாக இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யுங்க. அந்த குழந்தைங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி 11 முறை சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.